மக்களே ரெட் கார்டு கொடுத்து 2 பேரையும் அனுப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் கடைசியா நடந்த நிமிடங்கள்லாம் ரொம்ப பரபரப்பா இருந்திருக்கு. கமருதீன்லாம் லிட்டரலா பயங்கரமா கதறி அழுது, சாண்ட்ராவுடைய கால புடிச்சு மன்னிப்பு கேட்கறதுக்காக போம்போது கூட, சாண்ட்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா, மென்டலி அஃபெக்ட் ஆயி, கமருதீன் கிட்ட வரும்போது ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு மக்களே. என்னதான் அவங்களுக்கு ரெட் கார்டு குடுக்கணும். ஸோ அவங்க கேம் ஒழுங்கா விளையாடல, அப்படி இப்படின்னு சொல்லி 1008 விமர்சனங்கள் நானே பண்ணியிருக்கேன். சப்போர்ட்டிவாவும் இருந்திருக்கேன் நெறைய தருணங்கள்ல. ஆனா இத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாரி ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா, இது இப்படி எண்ட் அப் ஆயிறக்கூடாதோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, ஒரு டர்ட்டியான பீப்பிள்ஸ், டர்ட்டி மைண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களு, இவங்கள திருத்திருக்கலாம். இந்த இடம் திருத்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. பட் திருத்துறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கப்பட்டது. பட் இவங்க அந்த வாய்ப்புகள பயன்படுத்திக்கல. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இவங்க செய்யக்கூடிய தவறுகள ரொம்ப அதிகமா அட்ரஸ் பண்ணல. அதனால வொர்ஸ்ட்டே அட்ரஸ் பண்ணாத போது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டஸ்டன்ட்டுங்க அட்ரஸ் பண்ணி இவங்க ஒண்ணும் திருந்த போறதில்ல. ஸோ, அதனால 2 பேரும் வீட்டுக்கு போறது தான் நல்லது. அது உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்க்கும் நல்லது, இந்த பிக் பாஸ்க்கும் நல்லது, இந்த 2 தருதலைகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு தான் நெனைக்கிறேன். அதில கூட பாருங்க, இந்த பார்வதிக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த என்ன சொல்றது, மனசுக்குள்ளேருந்து அந்த ஒரு சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா, அது மனசுக்குள்ளேருந்து சொல்ற மாரி நமக்கு தெரியல. ரொம்ப ஹார்டன் தானே அது. ரொம்ப என்னப்பா எல்லாரும் சேர்ந்து என்ன முடிச்சு கட்டிங்க, ரெட் கார்டு குடுத்துட்டீங்க, சரி விடு போ, அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. திவ்யாவலாம் அப்போ கூட விடலையே, ரவுண்டு கட்டியிருக்காங்க. கமருதீன் அவனுக்கு 1000 தடவ நான் சொன்னேன், இந்த பொண்ணு பேச்ச கேட்காத, கேட்காத, கேட்காத அப்படின்னு சொல்லி. அவ தூண்டி விடுறா, நீ எல்லாத்தையும் எலாபரேட் பண்ணிட்டு போயிட்டே வந்திருந்தேன். ஸோ, இன்னைக்கு என்ன நிலைமைக்கு விட்டுச்சுன்னு பாரு, அப்படிங்கிற மாரி திவ்யா கணேஷ் சொல்றாங்க. சபரி சொல்றாங்க. அதே மாரி விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாங்க. கானா வினோத் பார்த்தீங்க அப்படின்னா, லிட்டரலா அவரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கமருதீனுக்கு. அதனால பயங்கரமா அழுததாக நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. பட் எனிஹவ் அது என்னதான் நம்ம எதிராளியாக இருந்தாலும் சடனா அவங்களுக்கு அப்படி நடக்கிறபோது நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். எதிராளியா இருந்தா கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் மக்களே. அது எனக்கு இருக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. அந்த அட்டாச்மெண்ட் என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி. பட் எனிஹவ் ஆனா இவங்க 2 பேரும் டிசர்வ்டு தான். அதில எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள இன்னும் நெறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் டிசர்வ்டு தான். அவங்களையும் சேர்த்து கவனிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. என்ன இந்த இடத்துல சாண்ட்ரா ரியலாவே பார்த்தீங்க அப்படின்னா, மனதளவுல பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்களே. ஸோ, அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கால்ல விழும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால அத ஏத்துக்க முடியல. ஒரு மாதிரி கத்துறாங்க, அழுகுறாங்க, பயப்படுறாங்க ஆக்சுவலா சொல்லப்போனா. ஓகேவா? பட் தெரியல. என்ன என்ன இதுக்கெல்லாம் சொல்றது அப்படின்றது தெரியல. பட் ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு. ஒரு பக்கம் ரொம்ப ஹேப்பியாவும் இருக்கு. ஓகே. ஏன்னா இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மரியாதை வந்துரும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒண்ணும் பண்ண மாட்டாரு, ஒழுங்கா எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட்டுங்க சுத்துவானுங்க பார்த்தியா? அவனுங்கலாம் அடிச்சு ஓட விடுற மாரி ஒரு ரெட் கார்ட குடுத்து, இப்ப அவருடைய கௌரவத்த மாத்திருக்காரு. அதே மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய கண்டஸ்டன்ட்டுகளா இருக்கட்டும், இல்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய சீசன்களா இருக்கட்டும், விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கும். ஓகே, இவங்க ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? பயமும் இருக்கும். ஓகே, நமக்கு கொஞ்சம் காலு கைய வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும், வாய வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய கண்டஸ்டன்ட்களுக்கு இருக்கும். அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ, இது விஜய் சேதுபதிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அண்ட் பிக் பாஸ காப்பாத்துறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தருணம். என்ன கமருதீனும் பார்வதி வச்சு முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே மக்களே, இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தருணம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.